ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் வந்துட்டு கோட்டைப்பட்டினம் கடலுக்கு போயிட்டு நண்டு இறால் மீன் மூணு வந்துட்டு புதுக்கோட்டையில் நமக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு இறால் உரிக்கிறதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி குடலை எடுக்கணும். இதுதான் பெரிய மேட்ரு. இது வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இறாலை எடுத்துக்கிறேன்னு கத்தார இந்த மாதிரி இருந்தால் இருக்க. இதான் தலை, இதான் முண்டம். டேய் அடே கத்தாரா டேய். இதை உரிச்சுக்கிறேன்னு இது மாதிரி ஃபுல்லாக அப்படி உரிச்சிக்கிட்டு இப்படி உரிச்சோம்னா இது மாதிரி வந்துடும். தெரியுதா? இப்போ இந்த கீழே உள்ளதையும் நல்லா உரிச்சிடணும். உரிச்சிட்டோம்னா இந்த தோல் வரைக்கும் வரும். உருவியாச்சு. இப்போ எப்பவுமே குடலை மேல் வழியாக தான் உருவி எடுப்போம். ஆனால் வந்துட்டு இந்த குடல் தெரியுதா? இது தெரியுதாயா? இந்த தொங்கி கிடக்குறது அது பித்தப்பை மாதிரி. இங்கே பாருங்க எவ்வளோ கழிவுகள் இருக்கு பாருங்க. இதை வந்து எடுத்துகிட்டு போட்டால் தான் இறால் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரியா அது என்னது கவுச்சி வாடை வரும். அதுக்கப்புறம் இதை பிச்சாச்சா, இப்போ வந்து தலையோடு சேர்த்து பிடுங்கி அதையும் வீசிடணும். இவ்வளோ தான் வந்து ஒரு இறால் எடுக்க வேண்டியது. இறால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அத்தை பெருசாக இருக்கும், ஆனால் அதில் கடைசிக்கு மிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனோண்டா தான் மிஞ்சம். இப்போ வந்து நம்ம குடல் குந்தானியில் இது வழியாக வந்துருச்சு, மேலே இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். வந்துட்டு இதில் இல்லை, அப்போ வந்து கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இது வந்து புதுக்கோட்டை பஸ்ஸில் வந்து நம்ம கொடுத்துட போகிறோம். ஆனால் வந்துட்டு என்னென்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வாங்கிட்டு வந்ததில் வந்துட்டு கொஞ்சம் மீன் நண்டு இறால் மூணு நான் கொஞ்சம் ஆட்டையை போட்டு எனக்கு நான் வச்சுக்கிட்டேன். சரியா சார்? தப்பாக எடுத்துக்கூடாது. இல்லை நினைக்க மாட்டார், நல்ல மனுஷன். அதெல்லாம் அவர் என்ன சொன்னார், தம்பி கம்மியாக அவங்க தான் சொன்னார் அவர். என்னது இது நீ ஆனால் அப்படி நினைக்கிறவராக இருந்தால் எதுக்கு கம்மியாக வாங்கு தம்பி, அப்படி தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு பண்ணாத தம்பி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கா. 2 பச்சை மிளகா, 2 3 வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் வந்து பெரிய சைஸ் வெங்காயமா இல்லை மீடியம் சைஸ் வெங்காயமா இல்லை சின்ன சைஸ் வெங்காயமா? மொத்தம் ஒரு 3 வெங்காயம். தக்காளி 2. ஆமாம், வீடியோ தான் போடிட்டுருக்கு. தக்காளி எத்தனை? வேணும்னு எடுத்துக்கலாம். இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இறால் உரிக்கிறத இப்போ வீடியோவில் பார்த்தீங்க. வேணாமா? உனக்கு வேணாம். இது இறால் எப்படி நறுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அது எப்படி கிரேவி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது கிரேவியா தொக்கா? கிரேவியா தொக்கா மாசா? முட்டை மாஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்துட்டு இறால் மாஸ் பார்த்துருக்கீங்களா? அதான் அதைத்தான் பண்ண போகிறாவ. அதே மாதிரி பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. இங்கே வந்து முட்டைக்கு பொதுவாக நறுக்கிய இறால், நறுக்கி 2-3 முறை அலசிய இறால். இப்போ வந்து பேன் வந்துட்டு சூடாகிடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கருவேப்பிலை மரமே இருக்குது, அதுலேருந்து ஒரு கொத்த இந்த மாதிரி பறிச்சிக்கலாம். இப்போ பேன் வந்துட்டு அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தரிசு உயிரை எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுனால கிரேவி நல்லா வராது எனக்கு தெரியும். முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கம்மியாக ஊற்ற சொன்னாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. இவ்வளோ ஊற்றாதீங்க. இதில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கங்க, இல்லை 2 ஸ்பூன் ஊற்றிங்க போதும். எண்ணெயில் தான் கண்டோம், எண்ணெயை ஊற்றிட்டா அதில் தான் எனக்கு பொழப்பு. நல்ல பொழப்பு கரெக்டாக வந்துடாது. கரெக்டாக வந்துடும் தானே. இந்த மாதிரி 2 லிட்டர் எண்ணெய் நீங்கள் ஊற்றக்கூடாது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் மக்கள். நீங்கள் பழைய வீடியோவில் ஒன்று பார்த்துருப்பீங்க, கேனை கழிவுன்னா. இப்போ கொஞ்சம் உஷாராக வந்து இப்போ கேனில் ஊற்றுறதில்ல திரும்ப எண்ணெய். இருங்க, அந்த எண்ணெய் காயட்டும். இப்போ என்னென்னா பட்டை இருக்குது ஆனால் கிராம்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்துட்டு கிராம்பு ஒரு 3 பீஸ் எடுத்துங்க. ஆனால் நாங்கள் கிராம்பு இல்லை, அதனால் கிராம்பு போட போகிறதில்ல. என்ன தெரிஞ்சு தேடிட்டு இருக்கேன்? கிராம்பு இல்லை, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் இது இல்லை. என்ன கொஞ்சம் வாசனையாக இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும், அது மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பட்டையும் அது என்ன லவங்கமா, மொத்தம் இந்த கறி மசாலா பட்டையில் வந்து கிராம்பு மட்டும் இல்லை மக்களே. அதில் பட்டை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுங்க. அதுக்கப்புறம் என்னமோ கொட்டுறாள். என்னடி கொட்டுற? ஏய் ப்ரூஸ்லி. ஆமாம், ஆனால் வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்த வீடியோவில் வந்து சீரகம் போட சொன்னாங்க.
ஆனால் அன்னைக்கு சோம்பு தான் போட்டா டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால இன்னைக்கு மறுபடியும் சோம்பு தான் போடுறா. இல்லை இன்னைக்கு சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது வீடியோவில் வந்து சீரகம் தான் போட சொல்லியிருக்காங்க, ஆனால் சீரகத்தோடு சேர்த்து ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. உலகத்தில் மட்டும் சோம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால சோம்பு சீரகத்தை சேர்த்தே போட்டா. முதலில் எண்ணெய் ஊற்றி பெண்ணை காய வைக்கவும், பிறகு பட்டை, பிறகு சீரகம், சோம்பு, பிறகு சிறிதளவு உப்பு. உப்பு தானே போட்டேன், லாஸ்ட்டாக போட்டது எப்போ போட்டேன்? உப்பு போடலையா? உப்பு போட வேணாம். வெங்காயத்தை போட்டுருவோம். நறுக்கிய வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு நன்றாக கிண்ட வேண்டும். சின்ன கரண்டி பத்தாததால் புளிக்கரண்டி எடுத்து கிண்டி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்துட்டு மரத்திலிருந்து பறித்த கருவேப்பிள்ளையை 1 கொப்பு, 1.5 கொப்புகள், ஒரு 20 இலை போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாகவும் சற்று நெடியேறும் அளவுக்கும் வந்துட்டு நமக்கு தெரியும், லேசாக நெடியேறும், அதுதான் பக்குவம், பதம். ஒரு கண்டாது. அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு. இல்லை, இந்த பச்சை கருவேப்பிலை வாடை உங்களுக்கு நல்லா தெரியும். அதே வந்துட்டு கொஞ்சம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஸ்மெல் வரும். அதோட சிறிதளவு பச்சை மிளகாய், நன்றாக வதக்கென்று போட்டு கிண்டவும். மூட்டை போச்சு அப்பவும் சாவல நங்கனக்கடி என்று போட்டு மாக்கட்டின் என்று போட்டு கிண்டவும். எது காமிச்சுன்னா அப்பப்போ மண்டையை தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கிறேன். பற்றில உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பொன்னிறமாக வந்துருச்சா? கருவேப்பிலை கலர் மாறின மாதிரி தெரியல, அது லேட்டாக மாறும் போல இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா கிண்டணும். ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளேம் இல்லாமல். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ தான் குவார்ட்டர் இல்லாமல், ஆஃப் இல்லாமல், சாரி, ஆமாம், கால் இல்லாமல், அரை இல்லாமல், அரைக்காலில் இருக்குது. இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. உன்னால எண்ணெயை கம்மி பண்ணிட்டு எண்ணெயை பத்தலை. உன்னை டம்மி பண்ணுறேன், அது பெரிய விஷயமா தெரியல. எண்ணெயை கம்மி பண்ணது தான் இப்போ பெரிய விஷயமா? ஆமாம், எங்கே ஆதி? எங்கே போயிருக்காங்க? ரிதனி திரும்ப இன்டர்வியூ எடுப்போன்னு. உங்கள் சித்தி வைக்கிற இறால் கிரேவி, இறால் தொக்கு, இறால் மாஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேரில் எந்த பேர் வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தர்ஷினி தேடிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் அரைச்சது ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதுக்கடையில் கேசரி ஒன்று எடுத்து டப்புன்னு வாய்க்கில் போட போகிறா. இருங்க, நான் கூட காமிக்கிறேன். இல்லையே, அப்போ கேசரி எடுக்கல உண்மையிலேயே நீ? ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு தேக்கரண்டி. இது டேபிள் ஸ்பூனா உங்களுக்கு என்ன சொல்கிறது, டீஸ்பூன்? ஆமாம், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கிறேன்னு. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நான் கேட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லையே. ஐயா, என்ன போட்ட? இப்போ உப்பு முதல்ல கொஞ்சம் போட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டா. ஐயா, சாரி மக்களே, மன்னிச்சுங்க. நீங்கள் 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, அதுலேயும் 4 ஸ்பூனில் ஊற்றி நான் 2 ஸ்பூன் போட்டு சொன்னதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கிரேவி அன்னைக்கு பண்ணியிருந்தா அதில் ஃபுல்லாக எண்ணெயை மிதந்துச்சு. அதனால் இப்போ என் மேலே பழி போடுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றி நம்ம இன்றைக்கி 2 ஸ்பூனே போடுங்க, ஏன்னா அதான் நல்லது. தண்ணி முன்ன பின்ன ஊற்றிக்குங்க. மிளகாப்பொடி மல்லிப்பொடியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இது அது என்னது, அந்த குழம்போட திக்னஸ் அதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க.
அவள் பேச்சை கேட்காது. நீங்கள் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாரி ஆயில். அப்பளத்தை பொரிச்சு தரிசு ரொம்ப வருஷமாக இருமிக்கிட்டே இருக்கு, அதனால அவருக்கு வந்து முரட்டு இருமல். அப்பளத்தை புந்தா மறந்து இந்த மாதிரி அப்பளம் வந்துட்டு மகளுக்கு, உங்கள் மகளுக்கு எடுத்து கொடுக்காதீங்க. ஏன்னா காது அடைச்சிரும், காது மந்தமாயிரும், மூளை மந்தமாயிரும். ஆனால் சொல்ல மறந்துட்டேனே, நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. ஆனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு இப்போ மறுபடியும் சொல்கிறேன், 5 படத்தில் சென்டம். ஆனால் இந்த தரிசு பிள்ளைக்கு வந்துட்டு ரிதன்யா மேலே என்ன கோபம் தெரியல, அப்பளம் எடுத்து கொடுத்து மூளையை மந்தமாக்க பார்க்குது. என்னப்பா எடுத்து போட்டப்ப எதுவும் எடுத்துக்கல லூசு. மக்களை எதுவும் எடுத்து போடல லூஸு அப்படின்னு என்னை சொல்கிறா. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் லூஸா அப்படின்னு. நான் லூஸு தான். ஏன் லூஸு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா 4 வருஷமாக தான் லூஸு. என்னைக்கு கட்டணும், என்னைக்கு பிப்ரவரி மாதம் வந்துச்சோ 2022 அன்னையிலேருந்து லூஸு. என்னது என்ன எல்லா ஊரில் எல்லாம் வாங்குறது தானே, இதில் என்ன இருக்குது. வாங்கினோமா அந்த மக்களே இறால் பார்த்துங்க. அப்படி அப்படி பொல 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 பொலன்னு அப்படி தூவி போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னும் மசாலாலாம் போடலை. கடவுளே மக்களே, ஒன்றும் இல்லை. எது கடவுளேன்னு சொன்னான்னா, கரண்ட் கீழே விழுந்துருச்சு, அப்படியே எடுத்து இது பண்ணிடலான்னு பார்த்தா. இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த பைப்பில் பக்கத்தில் டேப் இருக்குது, ஆனாலும் நாங்கள் கழுவ மாட்டோம். இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் கழுவிட்டு அது உள்ளே போடுற மாதிரி ஆகிப்போச்சு. நினச்சி வருத்தப்பட்டு இது பண்ணிட்டா, வேறு ஒன்றும் இல்லை. லேசாக தண்ணி ஊற்றலாம்ல தரிச்சு, ஊற்றக்கூடாது. லேட்டாக தரிச்சு. ஆனால் ரிதனிக்கு வேர்க்குது, என்ன கதைன்னு தெரியலையே. தாய் சமைச்சோன்னா மகளுக்கு வேர்க்குது. என்ன எனக்கு வேர்க்குது பயங்கரமாக. உனக்கு வேர்க்கலை. நீ என்ன ரஜினி ஸ்டைலில் வச்சிருக்கிய, இது சூப்பர் ஸ்டார் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிய. நீ மறுபடியும் பண்ணு. என்ன ஒருத்தி என்னடாண்ணா வாடி பொடின்னு கூப்பிச்சா, வாடா போடான்னு கூப்பிட்ற. மகன் என்னடாண்ணா அடிக்குது. இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு மரியாதை இல்லை மக்களே. மயனடாண்ணா என்ன பண்ணுறேன் பாரி, என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. என்ன பண்ணுறேன் பாரி, என்ன திடீர்னு அந்த கடையில் வள்ளல் ஞாபகப்படுத்துவான். பாரி ஓரி, அவ்வளோதான் மக்களே ஞாபகம் இருக்கு. கடையில் வள்ளல்கள் தரிசு, கடையில் வள்ளல்கள் யார் யார் சொல்லு. 7 பேர். சொல்லு. பாரி நீ சொல்லுப்பா. இப்போ இதான் முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1.25 டேபிள் ஸ்பூன். இது என்ன மல்லிப்பொடியா? மல்லிப்பொடி அதே மாதிரி 1.25 டேபிள் ஸ்பூன். அது சரி, கொஞ்சம் அள்ளிடு முதல்ல. நீ உனக்கு நான் இது என்னது? சோம்புத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மக்களே, நம்ம வந்து டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம், ஆனால் யாரும் டீஸ் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்குங்க. யார் லூசு? நானா மக்களே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு ஆளோட முகம் தெரியும் போது தானே அந்த ஃபேஸ் டிடெக்ஷனில் வந்து மஞ்சள் கலரில் தெரியும். ஆனால் அந்த இறாலில் ஏதோ ஒரு இறால் வந்துட்டு பேய் இறால் போல இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, அது இந்த மஞ்சள் கலரில் அப்படி கட்டமாக தெரியுது மக்களே. இப்போ கேமராவில் மொபைல் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது ஆளோட உருவத்துக்கு மஞ்சள் கலரில் காமிக்கும்ல இது. நீ இப்போ உன் முகத்துக்கு காமிக்குது சத்தியமாக, அந்த எல்லோ கலரில் ஒரு மாதிரி முகத்தை ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி இந்த இறாலு காமிக்குதுப்பா, நிஜமாவே சத்தியமாக இப்போ காமிச்சிச்சு. இப்போ மிளகா பொடி போட்டு மறைக்க வந்தால் காமிக்கல. அப்போ இதில் ஏதோ ஒரு ஆவி இறால் வந்து உள்ளே பூந்துருக்கு இதுக்குள்ளே. எப்போவுமே இப்போ பண்ணிட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவன் மேலே கிரெடிட் எடுத்துக்கிடுவா, நல்லா இல்லைன்னா அதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்கோ எல்லார் மேலேயும் பழிய போட்டுருவா. ரோட்டில் போகிற யாராவதுக்கு வயிற்றுக்கு சரியில்லாமல் அசிடிட்டியில் அப்படின்னானு வச்சுங்களேன், அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போயிருப்பாங்க. அவ்வளோ தான் காரணம். அவள் வந்துட்டு சொன்னாங்க, அதனால நான் பயந்துட்டேன், அதனால் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லுவாள்.
வாயை பத்தி நீ பேச தண்ணி வந்துட்டு எத்தனை கிளாஸ் ஊற்றுனேன் தெரியல மக்களே? அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பொண்டாட்டி கடுப்பாக இருக்கிறதுனால இந்த நாலு வீடியோ நீங்கள் பார்த்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத தாழ்வோட கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைய வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.